ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சப்பாத்திக்கு ஒரு சூப்பரான ஒரு குருமா பார்க்க போகிறோம். அதை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமா? ஒரு கடாயை சூடுபடுத்திட்டு 2 டீஸ்பூன் ஆயில் சேர்த்துருக்குறேன். தேங்காய் எண்ணெய் தான் சேர்த்துருக்குறேன். 1 டீஸ்பூன் சோம்பு போட்டு பொரிய விட்டுக்கோங்க. 2 கிராம்பு, ஒரு ஏலக்காய், அப்புறம் ஒரு கல்பாசி போட்டு அதையுமே பொரிய விட்ட பிறகு நம்ம வெஜிடபிள்ஸ்லாம் சேர்க்க போகிறோம். என்ன வெஜிடபிள்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஆனியன், 2 கேரட், அப்புறம் கொஞ்சமாக பீன்ஸ் சேர்த்துருக்குறேன். எந்த வெஜிடபிள்ஸ் வேணாலும் சேர்த்துக்கலாம். உருளைக்கிழங்குமே சேர்த்துருக்குறேன். நல்லா வதக்கி விட்டுட்டு இது நம்ம அரைக்க போகிறதுக்கு என்னெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சமாக கோகோனட் எடுத்து வச்சுருக்கேன், 3 பச்சை மிளகாய், ஒரு 5-6 சின்ன வெங்காயம், அப்புறம் பொட்டுக்கடலையும் எடுத்து வச்சுருக்குறேங்க. இதை தான் நம்ம பேஸ்ட்டாக அரைக்க போகிறோம். இது கூட முக்கியமாக பெருஞ்சீரகம் சேர்க்கணும். அப்போ அதோட டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும், மனமும் நல்லாயிருக்கும். இது கூட ஒரே ஒரு ஏலக்காய் மட்டும் போட்டுட்டு இதை அரைச்சிக்கலாம். இதை அரைச்சி நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி வச்சுக்கணுங்க. அப்போனா தான் நமக்கு குருமா நல்லா திக்காக இருக்கும். இப்போ நான் மிக்சியில் இதை அரைக்க போகிறேங்க. இதை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டோம் அப்படின்னா நம்ம குருமாவோட கலந்துடலாம். இதில் ஒரே ஒரு பல் பூண்டு மட்டும் சேர்த்துருக்குறேன். இஞ்சி ஒரு துண்டு மட்டும் சேர்த்துருக்குறேன். இதை கடைசியாக சேர்த்துட்டு அரைச்சிக்கலாம். இவங்கள்ட்ட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இருக்குது அப்படின்னா இதை சேர்க்க வேண்டிய தேவையில்லை. இப்போ நம்ம காய் நல்லா வதங்கிட்டு இருக்கேன். கொஞ்சமாக தண்ணி விட்டு இதை நல்லா பெரட்டி விட்டுட்டு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்துருக்குறேன். சேர்த்துட்டு இதுலேயே ஒரு 4 மிளகாய் வத்தல் சேர்த்துருக்குறேங்க. இதை நீங்கள் பொடி இருக்குது அப்படின்னா இதை போட வேண்டிய தேவையில்லை. நான் இதோடையே அரைச்சிட்டு போடுவேன். எனக்கு அந்த டேஸ்ட் பிடிக்குங்கிறனால இந்த மாதிரி பண்ணியிருக்கிறேன். இப்போ நம்ம அரைச்சிட்டு வந்த பேஸ்ட்டை காய்கறியோடு சேர்த்துட்டு நல்லா கலக்கி விட்டுக்கலாம். இதில் நம்ம ஒரு 2-3 இன்க்ரீடியன்ட்ஸ் மட்டும் எக்ஸ்ட்ரா சேர்க்க போகிறோம். அப்போனா தான் நம்ம ரெஸ்டாரண்ட்லலாம் சாப்பிடுவோம்ல அந்த டேஸ்ட்டில் இருக்கும். இதை மிக்சியை அழைச்சிட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கிட்டேன். இந்த ஸ்டேஜில் நீங்கள் தக்காளி சேர்த்துக்கோங்க. நான் இப்போ தக்காளி சேர்த்துருக்குறேன். ஒரே ஒரு தக்காளி சேர்த்துருக்குறேன். முதல்லே வெஜிடபிள்ஸ்லாம் வதக்கும் போது சேர்க்க வேண்டாம். இதை கொஞ்சமாக பாயிலாக இருந்தால் தான் அதோட டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ நம்ம கடைசியாக உப்பு செக் பண்ணி பார்த்துட்டு போட்டுக்கலாம். உப்பு போட்டு நல்லா கொதிச்சிட்ருக்க டைமில் ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி சேர்த்துக்கோங்க. அது நல்லா வாசமும் கொடுக்கும், நல்லா டேஸ்ட்டும் தூக்கி கொடுக்குங்க. இப்போ நமக்கு தேவையான அளவு தண்ணி விட்டுட்டு நல்லா கொதிக்க விட்டுருங்க. நல்லா வற்றி நமக்கு சூப்பராக கிரேவி மாதிரி கிடைக்கணும். இப்போ கொஞ்சம் தண்ணியாக இருக்கிற மாதிரி இருக்குது. இப்போ நல்லா கொதிக்க விட்டாச்சு. இப்போ இந்த குருமாவில் கடைசியாக 1/4 டீஸ்பூன் நாட்டு சர்க்கரையும் 3 டீஸ்பூன் பாலும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு பால் சேருங்க. ஏன்னா கொஞ்சம் திரிஞ்சு போயிடக்கூடாது. அதனால தான் ஒன்று பால் சூடாக இருக்கணும் அல்லது கிரேவி சூடாக இருக்கணும், அந்த பதத்தில் சேர்த்துக்கோங்க. கடைசியாக கஸ்தூரி மேத்தி இருந்தது அப்படின்னா ஒரு பிஞ்சு அளவு எடுத்துகிட்டு நல்லா க்ரஷ் பண்ணிவிட்டு இதில் சேர்த்துக்கோங்க. நம்ம குருமா ரெடி ஆகிட்டு. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள்.